ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி வெரைட்டி ஆஃப் தோசை நம்பர் 37. இன்றைக்கி என்ன தோசைன்னா டொமேட்டோ தோசை, தக்காளி தோசை தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அக்கா. ஒரு பெரிய தக்காளி ஒரு 4-5 கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூனு கல் உப்பு போடுறேன்ப்பா. ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, அவ்வளோதான் போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பட் டொமேட்டோ தக்காளி நல்லா அரைச்சாச்சு. இப்போ 1/4 ஸ்பூனு தனி மிளகாத்தூள் போடுறேன் அக்கா. அப்புறமா சோம்பு பவுட்ரு வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன், அது ஒரு 1/4 ஸ்பூன். இது இந்த டொமேட்டோவுக்கு இந்த சோம்பு பவுட்ரு போட்டால் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இதெல்லாம் நல்லா கலந்துட்டு நம்ம தோசை மாவில் ஊற்றுவோம். அக்கா இப்போ 2 கரண்டி தோசை மாவு எடுத்திருக்கேன். இந்த தக்காளி பேஸ்ட்டு அதில் கலந்துடலாம். நல்லா எல்லாத்தையும் வலித்து போட்டுருவோம். இப்போ எல்லாத்தையும் தோசை மாவில் வலித்து போட்டாச்சு. நல்லா கலந்துக்கலாம். சால்ட்டு ஏற்கனவே தோசை மாவில் இருக்குது, அதனால் இப்போ போட்ட சால்ட்டே போதும். நல்லா கலந்துப்போம். இப்போ மாவு நல்லா கலந்துட்டேக்கா. இப்போ தோசைக்கல் அக்கா காய வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம தக்காளி தோசை ஊற்றுவோம். சின்னதாக வேணுனாலும் ஊற்றிக்கோங்க, பெருசாக வேணுனாலும் ஊற்றிக்கோங்க. நல்லா நைஸாகவே எடுத்து விடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இப்போது கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். என்ன ஆயில்னாலும் விட்டுக்கோங்க, இல்லைன்னா கீ விட்டுக்கோங்க. அக்கா நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் தக்காளி தோசை வெந்துருச்சு. நம்ம பிரட்டி போடணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ப்பா. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த தோசை செய்ய 2 மினிட் தான்ப்பா ஆகும். குழந்தைங்களுக்கு நீங்கள் டொமேட்டோ எல்லாம் அரைச்சிட்டோம்னா டக்குன்னு கலக்கி ஊற்றிடலாம். அக்கா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா தான் அவ்வளோ டைமு. 2 மினிட் தான் ஆகும் தோசை செய்ய. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மல்லித்தலை, அந்த சோம்பு வாசனை, தக்காளியெல்லாம் சூப்பராக இருக்கும்ப்பா. செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு அப்படியே ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.